கற்பனைக்கும் எட்டாத வரலாற்று நிகழ்வுகள் மதுரை மண்ணில் நடந்திருக்கின்றன. ராமாயணத்தில் சூர்பனகையின் மூக்கை அறுத்த புராண கதை நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அப்படியான மிக கொடுமையான போர் ஒன்று தமிழக மண்ணில், அதுவும் மதுரை மண்ணில் 1659 நடந்துள்ளது. வரலாற்றின் மிக கொடுமையான போர் முறைகளில் ஒன்றுதான் மூக்கறுப்பு போர். எதிரி நாட்டினரை கொல்லாமல் அவர்களின் மூக்கை மீசையுடன் அறுத்து நிரந்தரமான வடுவை ஏற்படுத்தி முகத்தை சிதைப்பதுதான் அந்த போர் முறை. அந்த மூக்கறுப்பு போர் பற்றிய வரலாற்றினை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மக்கள் உயிரையும் விட மானத்தை பெரிதாக கருதியதால் அக்காலத்தில் மூக்கறுப்பட்ட நிலையில் ஒருவர் இருந்தால் அவர் தனது எதிரியால் தாக்கப்பட்டு தோல்வியால் மானத்தை இழந்து வாழ்வதாகவே கருத முடியும். அக்கால போர் முறைகளில் எதிராளிகள் அணிந்துள்ள மாலையை பறித்தல், அவர்கள் நாட்டில் உள்ள ஆடு மாடுகளை கொள்ளையடித்தல், மகுடங்களை பறித்தல் போன்ற செயல்பாடுகள் அவர்களை அவமானப்படுத்துவதாக கருதப்பட்டது. அதேபோல் மூக்கை அறுப்பதும் இந்த போரில் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. சூர்பனகை மூக்கறுப்பும் அதனால் ஏற்பட்ட ராம ராவண யுத்தம் பற்றியும் விவரிக்கிறது ராமாயணம். அதன் அடிப்படையில் எதிரி நாட்டவரின் மூக்கை அறுத்து அவர்களை அவமான சின்னங்களாக அவர்களது நாட்டிலேயே நடமாடவிட வேண்டும் என்பதே இந்த மூக்கறு போர் முறையை வகுத்த அரசர்களின் கொடூர சிந்தனையாக இருந்துள்ளது. திருமலை நாயக்கர் மீது மைசூர் அரசர் நரசராஜன் காந்திரவன் கொண்டிருந்த கடுமையான பகையால் இந்த போர் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பெண்கள், குழந்தைகள், ஆண்களின் மேலுதட்டுடன் மூக்கும் கொடுமையான முறையில் அறுத்து எடுக்கப்பட்டு மிக வக்கிரமான போர் ஒன்றை மதுரை மண் அனுபவித்திருக்கிறது. பெண்களும் குழந்தைகளும் கூட மூக்கறுத்து கொல்லப்பட்ட கொடுங்கதைதான் அது. அப்படியான மிக கொடுமையான போர் ஒன்று தமிழக மண்ணில், அதுவும் மதுரை மண்ணில் 1659 நடந்துள்ளது. ஆயிரக்கணக்கான பெண்கள், குழந்தைகள் மற்றும் ஆண்களின் மேல் உதட்டுடன் மூக்கும் கொடுமையான முறையில் அறுத்து எடுக்கப்பட்ட மிக வக்கிரமான போர் ஒன்றை இந்த மண் அனுபவித்திருக்கிறது. அந்த போர் மூக்கறுப்பு யுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த போரின் வெற்றியை நினைவு கூறும் வகையில் மதுரை தல்லாக்குளம் அருகே சேதுபதி மன்னரை பெருமைப்படுத்தும் விதத்தில் மூக்கறுப்போர் மண்டபம் என்ற பெயரில் கட்டப்பட்ட கல் மண்டபம் ஒன்று துயர வரலாற்று ஒன்றை நமக்கு சொல்கிறது. 1623 திருமலை நாயக்கர் மதுரையில் அரியணை ஏறிய போது விஜயநகர பேரரசு வலிமை குன்றிருந்தது. 1625 மைசூர் அரசனான சாமராஜ உடையாருக்கும் திருமலை நாயக்கருக்கும் போர் மூண்டது. திண்டுக்கல் வரை வந்த மைசூர் படையை திருமலை நாயக்கரின் தளபதி ராமையனும் கன்னிவாடி பாளையக்காரர் ரங்கண்ண நாயக்கரும் விரட்டி அடிக்கின்றனர். இந்த போருக்கு பின் விஜயநகர அரசன் 3ஆம் ஸ்ரீரங்கன் காலத்தில் மைசூர் அரசனோடு சேர்ந்து மீண்டும் நாயக்கர் மேல் போர் தொடுக்கிறார். இந்த முறை செஞ்சி, தஞ்சை, மதுரை நாயக்கர்களின் கூட்டுப்படை பிஜப்பூர் சுல்தான் உதவியுடன் விஜயநகர அரசை வீழ்த்தி சுதந்திர நாடாக மாற்றம் பெறுகிறது. இந்த இரண்டு போரிலும் மைசூர் மன்னன் மதுரை நாயக்கர் படையிடம் பெரும் தோல்வியை சந்திக்கிறார். இதற்கடுத்து காலம் நகர்கிறது. 1656 ஆண்டு மைசூர் அரசன் கண்டிரவ நரசராஜா 2 முறை மைசூர் படைகள் தோற்கடிக்கப்பட்டதற்கு பழிவாங்கும் வகையில் மதுரையை நோக்கி படையை அனுப்புகிறான். அப்போது 75 வயதான திருமலை நாயக்கர் கொஞ்சம் அயர்ந்திருந்த காலம். மைசூர் அரசனின் தளபதி கொம்பையா திருமலை நாயக்கரின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியான சத்தமங்கலம், அதாவது இன்றைய சத்தியமங்கலம் பகுதி வழியாக நுழைந்து ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரையும் வெறிகொண்டு தாக்கியது. தாக்கப்பட்டவர்கள் மூக்குகள் மேல் உதட்டுடன் சேர்த்து அறுக்கப்பட்டு சாக்கில் போடப்பட்டு மைசூர் அரசனின் பார்வைக்கு அனுப்பப்பட்டது. தொடர்ச்சியாக பல ஊர்களை தாக்கி மைசூர் படை திண்டுக்கல்லை அடைந்தது. நிலைமை கைமீறுவதை உணர்ந்த திருமலை நாயக்கர் தம் மூத்த ராணியின் மூலம் ராமநாதபுரம் ரகுநாத சேதுபதி மன்னருக்கு உதவி கேட்டு கோரிக்கை வைக்கிறார். திருமலை நாயக்கரின் ஆட்சி தொடங்கிய காலத்தில் தம் முன்னோருடன் போர் நடந்ததும் 2 அரசுகளுக்கும் இடையே மிக நெருக்கமான உறவு இல்லாத போதிலும் மதுரை சீமையின் பொதுமக்கள் தாக்கப்பட போகும் அபாயத்தையும் விஜயநகர அரசோ மைசூர் அரசோ மதுரையில் நிலை பெற்றால் ராமநாதபுர நாடு அவர்களோடு பெரும் போர் நடத்த வேண்டியிருக்கும் என்பதையும் ரகுநாத சேதுபதி உணர்ந்து கொண்டார். கண்ணிமைக்கும் நேரத்தில் என்பார்களே, அதை போல ஒரே நாளில் 25,000 போர் வீரர்களை திரட்டி மதுரை கோட்டைக்கு முன் அரணாக நின்றார். 6 மணி நேரத்தில் ராமநாதபுரத்தின் பல பகுதிகளில் இருந்தும் மதுரை கோட்டைக்கு வீரர்கள் அணிவகுத்தார்கள் என்று ஆச்சரியமாக சொல்லப்படுவதும் உண்டு. மதுரை படையின் 35,000 வீரர்களும் இப்படையோடு சேர்ந்தனர்.
கொண்டனர். 60,000 வீரர்கள் மைசூர் படையை எதிர்கொண்டு திண்டுக்கல்லை நோக்கி அவர்களை விரட்டியடித்தது. மைசூரில் இருந்து கூடுதல் படை உதவி வேண்டும் என்ற தகவலை அனுப்பிவிட்டு மைசூர் தளபதி திண்டுக்கல் கோட்டைக்குள் ஒளிந்து கொள்கிறான். அதே நேரம் மதுரை படையில் இருந்த ஒரு தளபதிக்கு கையூட்டு கொடுத்து மதுரை படை சரணடைகிறது என பொய்யான தகவலை பரப்பி போர் தொடங்காமல் மைசூர் படையின் வரவுக்காக காலத்தையும் நீட்டுகிறான். உண்மையை உணர்ந்த சேதுபதி படையினர் அத்தளபதியை நிலவரையில் அடைத்துவிட்டு மைசூர் படையின் மீது பாய்ந்தனர். இந்த நேரத்தில் மைசூரில் இருந்து கூடுதல் படையும் வந்து சேர்கிறது. சேதுபதி தலைமையிலான படைகளும் மைசூர் படைகளும் நேருக்கு நேர் மோதின. போர் வெறி கொண்ட இந்த தாக்குதலில் இரு தரப்பிலும் 12,000 பேர் கொல்லப்பட்டனர். வீரர்களின் உடல்கள் பல நாட்கள் அதே இடத்தில் கிடந்ததால் சிதைந்து போனது, காய்ந்து கருவாடானது. திண்டுக்கல்லில் அந்த இடத்தை இன்றும் கருவாட்டு பொட்டல் என்றே அழைக்கின்றனர். சேதுபதி படையினரின் தாக்குதலால் சிதறி ஓடினார்கள் மைசூர் படையினர். அவர்களை விடாமல் மைசூர் வரை துரத்தி சென்றார்கள் சேதுபதி படையினர். பொதுமக்களின் மூக்கை அறுத்த மைசூர் தளபதியான கொம்பையாவின் மூக்கையும் கடுக்கானோடு காதையும் அறுத்து கொண்டு மதுரை வந்தார்கள் திருமலையின் தளபதி பின்னத்தேவரும் சேதுபதியின் வீரர்களும். மைசூர் மக்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்காமல் பதிலுக்கு பதில் மைசூர் படை வீரர்களின் மூக்கையும் அறுத்தனர். தளபதியை மட்டும் இப்படி செய்து வந்ததை அறிந்த திருமலை நாயக்கர் பின்னத்தேவருக்கு மூக்குப்பறி என்கிற பட்டத்தை வழங்கினார். ரகுநாத சேதுபதிக்கு திருமலை சேதுபதி என்ற பட்டமும் ராணி சொல்காத்தான் என்ற பெயரும் வழங்கியதோடு இனி மேல் ராமநாதபுரம் மதுரைக்கு கப்பம் கட்ட வேண்டாம் என்ற உத்தரவையும் வழங்கினார். அத்தோடு மதுரையில் நவராத்திரி திருவிழா எவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்படுகிறதோ அதே அளவு சிறப்புடன் ராமநாதபுரத்திலும் கொண்டாடலாம் என்ற சிறப்புரிமையையும் வழங்கினார். வெற்றியோடு திரும்பிய சேதுபதி மகாராஜாவுக்கு மதுரையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்த வெற்றியை காலமெல்லாம் நினைவுபடுத்தும் வகையில் மதுரை தல்லாக்குளம் அருகில் சேதுபதி மகாராஜாவுக்கு கல் மண்டபம் ஒன்றை கட்டினார்கள். சேதுபதியை பெருமைப்படுத்தும் விதத்தில் கட்டப்பட்ட அந்த மண்டபத்துக்கு மூக்கறுப்போர் மண்டபம் என்று பெயர் வைத்தார்கள். அது இன்றும் மதுரை மண்ணில் தல்லாக்குளத்தில் அமைந்து மூக்கறு போராட்டத்தினை நினைவுபடுத்தி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.